வணக்கம் மக்களே. நடிகர் முத்துராமன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழம்பெரும் நடிகர் முத்துராமன் அவர்களையும் அவங்களோட மகன்கள் யார், அவங்களாம் ஒரு டாப் நடிகராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பழம்பெரும் நடிகர்கள் நிறைய பேரை மக்கள் இன்றைக்குமே ஞாபகம் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் எம்ஜிஆரை தொடங்கி நாகேஷ், நம்பியார்னு சொல்லி நிறைய நடிகர்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்கள பற்றி இன்றைக்கும் மக்கள்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்கன்றது உண்மை. அந்த வகையில் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை நடித்து ரொம்பவே பிரபலமானவர் தான் நடிகர் முத்துராமன் அவர்கள்னே சொல்லலாம். 1960லேருந்து 70 வரைக்கும் முன்னணி நடிகராக இருந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நடிகர் எஸ்வி சகஸ்ரராமம் நடத்தி வந்த ஒரு சேவா ஸ்டேஜ் நாடகங்களில் தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தன்னோட ஆரம்ப காலத்தில். இதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்கிறது பல பேருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னே சொல்லலாம். நவரச திலகம்னு சொல்லி மக்கள் இவங்களை செல்லமாக கூப்பிட்ருக்காங்க. சுலோச்சனாங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் முத்துராமன் அவர்களுக்கு 4 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் சினிமாவில் நவரச நாயகன்ற பட்டத்தோடு வலம் வந்த நடிகர் கார்த்திக் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்குமே நடிகர் கார்த்திக்கோட மகன் கௌதம் கார்த்திக்கும் சினிமாவில் நுழைஞ்சி நிறைய படங்கள் நடித்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் முத்துராமன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க ஒரத்தநாடு வட்டத்தில் ஒக்கநாடுன்ற ஊரில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா ராதாகிருஷ்ணன், அம்மா ரத்னாவதி. இவங்களுக்கு 1929ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் 5ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க. நடிகர் முத்துராமனுக்கு பூர்வீகத்தில் 6 ஏக்கர் நன்சை நிலமும் ஒரு வீடமும் சொந்தமாக இருந்திருக்கு. முத்துராமனோட தந்தை ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காங்க. இவங்களோட மாமா ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காங்க. குடும்பத்தில் இருக்க யாருக்குமே நாடகத்திலேயோ இல்லை திரைத்துறையிலையோ எந்த ஒரு தொடர்புமே இல்லை. இருந்தாலும் முத்துராமனுக்கு நுண்கலை மற்றும் திரைத்துறையில் ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்க. ஆரம்ப காலத்திலே வற்புறுத்தலின் பேரில் தான் முதல்ல ஒரு அரசு ஊழியராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் நாடக நடிகராக தான் தன்னோட திரைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ் ராஜேந்திரனோட சேர்ந்து SSR நாடக மன்றத்தில் சேர்ந்து நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. மகாகவி பாரதியாரோட கவிதை வரி நாடகத்தில் நடித்ததுனால தான் எல்லாருக்கிட்டையும் ஒரு தனித்துவமான கவனம் பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே தாமதமாக அவர் திரைத்துறைக்கு வந்திருக்காங்க. இவங்களோட மனைவி பெயர் சுலோச்சனா, மகன்கள் பெயர் கணேஷ் மற்றும் நடிகர் கார்த்திக். நடிகர் கௌதம் கார்த்திக் கூட இவரோட பேரன்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரோட இறுதி படம் நடிகர் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்த போக்கிரி ராஜா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் ஒரு வில்லன் வேடத்தை ஏற்று நடிச்சிருப்பாங்க முத்துராமன் அவர்கள். ஒரு வெளியூர் படைப்பிடிப்புக்காக உதகமண்டலத்துக்காக போயிருப்பாங்க. அங்கே உடற்பயிற்சி செய்யும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு சரிஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.